நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறேன், நான் கடவுள் பக்தி வந்து சில பேருக்கு தாங்க இந்த உலகத்தில் இருக்கும், எல்லாருக்குமே இருக்காது. அவங்க மறுபடியும் போயிட்டாங்க. கடவுள் பக்தி அப்படி அந்த வரிசையில் நான் எங்கள் அப்பாவுக்கு கடவுள் பக்தி வந்து ரொம்ப அதிகம். எங்கள் பெரிய மாமா, அதாவது எங்கள் அம்மாவோட பெரிய அண்ணா, அவங்களுக்கும் கடவுள் பக்தி அதிகம். எங்கள் சித்தி பாரதி சித்தி, அவங்களுக்கும் கடவுள் பக்தி அதிகம். கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து விளையாடுற கேம் வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு கொடுக்கணும். கரெக்டுங்களா? அதுக்காக தான் நான் இப்போ அவங்க 3 பேரும் ஜெயிக்கிறதுக்காக இந்த கேம் விளையாடிட்டுருக்கேன். ஓகேவா? பார்க்கலாம். இந்த கேம் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்க. இது வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது. சரியா? கடவுள் இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. அதில் நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்? கலெக்ஷன் பண்ணலாம்ல. கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி கேம்லாம் விளையாடி கலெக்ஷன் பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தி இருக்கிறவங்க. எங்கள் அப்பா வந்து கந்த சஷ்டி கவசத்தை தவறாமல் காலையிலையும் ஈவினிங்கும் சொல்கிறாரு. எங்கள் சித்தி பொழுதன்னைக்கும் பூஜை ரூம்லேயே தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. எங்கள் மாமா ராமகிருஷ்ணா மடத்துலேயே தான் வளர்ந்தவர். அவரெல்லாம் சினிமானா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேம் வந்து ஜெயிச்சு கொடுக்காம இருந்தால் அதை விட தப்பு எதுவுமே கிடையாது. இவங்க 3 பேருக்கும் இது வந்து இது என்னோடய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஓகேவா? நான் படித்த படிப்பு, என்ன வளர்த்த வாத்தியார், என்ன வளர்த்த உறவுகள், என்ன வளர்த்த அப்பா அம்மா, இத்தனை பேரோட விஷயம் இதில் அடங்கியிருக்கு. நான் எக்ஸ்சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். போன தடவை மாதிரி நான் பேசி எதையும் இங்கே வந்து பிரச்சனைக்கு, ஏதாவது போகுது பீஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம். நான் முதல்ல எக்ஸ்சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? முதல்ல கிங்கை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிங்கை சேவ் பண்ணிவிட்டு விளையாடலாம். இப்போ ஏதாவது கொஞ்சம் பீஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போ நைட்டை தூக்கி சென்டரில் போட்டு அந்த பானை வந்து எடுக்கலாமான்னு பார்க்குறேன். அது வேணால் ட்ரை பண்ணலாம். அந்த பான் வந்து முக்கியமான பானுங்க. எந்த பான் தெரியுமா? C6 பான் வந்து ரொம்ப முக்கியமான பான். C6 பான் நமக்கு தேவை. அந்த C6 பானை ஃப்ரீயாக எடுக்கணும். அந்த C6 பான் வந்து அது வந்து சும்மா இருக்கிற பானை. அதை எப்படியாவது எடுக்கணும். அந்த C6 பானை அதை ப்ரெஷர் போட்டு எடுத்துட்டோன்னாவே பாதி வேலை முடிஞ்சது. ஓகே, அவங்க இங்கே வந்து ரூக்கை அட்டாக் பண்ணுறாங்க. நான் ரூக்கை நகர்த்திக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நைட் எடுத்து வெளில போட்டு பிஷப் அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கடவுள் பக்திங்கிறது எங்கள் சித்தி, எங்கள் மாமா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அதிகம். இவங்க 3 பேருமே லைஃப்பில் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அமைதி இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு வாழ்க்கையில். அதுக்கு தான் கடவுள் பக்தி வேணுன்றது. அந்த அமைதி வந்துடுங்க. கடவுள் பக்தி கிட்டே போனால் தான் அந்த அமைதி வந்துடும். இல்லற வாழ்க்கை சந்தோஷங்கள் எல்லாமே அந்தந்த காலத்தில் வந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம வந்து அந்த இறைவனோட ஞாபகத்தை சொல்ல மனசு அமைதியாகி நமக்கு வந்து நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். வீட்டில் பல பிரச்சனை இருக்கும், எவ்வளவோ சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் கோயில் உள்ளே போனாவே நான் சொல்கிறேன்னே அந்த அமைதி வருதில்ல. அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. அது என்ன பண்ணுறாங்க, சும்மா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி கிடையாது. அந்த கோயில் உள்ள நிம்மதி இருக்குன்றதை எப்போ நீங்கள் மனசில் உணர்றீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த கோயிலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு. நீங்கள் ரெகுலராக எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் ஒன்று. உங்களுக்கு மனசில் கஷ்டம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? ஏன் இவங்க இன்னும் ஆடலை? கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கோயிலுக்கு போங்க. ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு போகாதீங்க. ஆனால் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் இல்லை, நான் வந்து நிறைய வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க. அது நல்லது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த பிஷப்பை எப்படியாவது எடுக்கணும். நான் எடுக்கிறேன். என்னோடய கிங்கை வீக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ என் கிங்கை நான் வீக் பண்ணுறேன்னா, இப்போ பிஷப் அட்டாக், அவங்க பான் அடிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க. பிஷப் இன்று பான் அடிக்கலாம். நானாக இருந்தால் அடிப்பேன்.
ஒதுங்க மாட்டேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கிங்கை வீக் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் கொடுக்கலாம். கிங்கை வீக் பண்ணுறதுக்காக ஒரு பீஸை கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் அவங்க பண்ணலை, ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிங் சேஃப்டி எப்பயுமே நமக்கு முக்கியம் இல்லையா? அதனால் இப்போ இருக்கிறது வந்து 1 2 3 4 5 பீஸு. நான் என்ன செய்கிறேன், என்னோடய பானை முதல்ல தள்ளிடுறேன், ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்சேஞ்சஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேமு. இவங்களுக்கு நான் வின் பண்ணி கொடுத்தே ஆகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கேன். எங்கள் பெரிய மாமா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தி, இவங்க 3 பேருக்குமே இந்த கேம் வந்து விளையாடிட்டுருக்கேன் இவங்க கடவுள் பக்திக்காக. இது என்னோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. இது வந்து அவங்களோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இல்லை, இது என்னோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. பிஷப்பை வைப்பாங்க பாருங்கள், பிஷப்பை கண்டிப்பாக அங்கே வைப்பாங்க. அங்கே வைக்கலை, தப்பு அது அவங்க ஆடுறது. ஆனால் அவங்க நைட்டு வரக்கூடாதுன்னு ஆடுறாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த பிஷப்பை எடுத்துகிட போகிறேன். இந்த பிஷப் ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா? இங்கே போட்டால் இங்கே வருவாங்க. இந்த பிஷப் வந்து எனக்கு இங்கே வரக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், இந்த நைட்டு இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த நைட்டு இங்கே போட்டுக்கலாம். இந்த நைட்டு இந்த 2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நல்லது. இது பண்ணதுக்கப்புறம் நான் பானை தள்ளிட்டா இந்த பிஷப் ட்ராப்பு தானே. ஆனால் இங்கே வருது மறுபடி. சரி, நான் வந்து இப்போ நான் அதை பற்றி பேச விரும்பலை. இப்போ எக்ஸ்சேஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து எக்ஸ்சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? முதல்ல நான் என்ன பண்ணணும், குயினை வேறு ஒரு ஸ்கொயரில் போடணும். பல பிரச்சனை இருக்குது. குயினை கொண்டு வராங்க அவங்க கேமுக்கு. இந்த பிஷப் இங்கே வராது, இங்கே வராது இல்லையா? அந்த பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த குயினை இங்கே போட்டு இந்த முதல்ல குயினை எக்ஸ்சேஞ்ச் வாங்கிடலாங்க. எதுக்கு தேவையில்லாமல் குயினை வச்சுக்கிட்டு இந்த குயினை இங்கே போட்டால் வராது பார்த்து முதல்ல எப்படியாவது எக்ஸ்சேஞ்ச் வாங்குகிற வழியை பார்க்கலாம். அதுவும் முடியல. இந்த குயினை எப்படியாவது எக்ஸ்சேஞ்ச் வாங்கணும். எப்படி எக்ஸ்சேஞ்ச் வாங்குறது? இங்கே வருவாங்க, அங்கே தள்ளினா நான் ஃபைலை ஓப்பன் பண்ண கஷ்டமாயிடும். சரியா? இதை தள்ளினா நைட்டை கொண்டு போனால் பிஷப் வரும். ஆனால் பிஷப் வந்தால் என்ன பிரச்சனை, ஃபைல்லாம் ஓப்பன் ஆகி எல்லாம் பிரச்சனை ஆகுது. நம்ம அந்த பிரச்சனையே வேணாம், நம்ம குயின்கிட்ட வரலாம். பானை நான் தள்ளவே விரும்பலைங்க. எனக்கு எந்த பானையுமே இப்போதைக்கு நான் உடைக்கிறதா இல்லை. ஏன்னா இப்போ அந்த பானை உடைச்சி அவங்க வெளியில் வந்து எனக்கு எதுக்கு வீணாக தேவையில்லாத நம்மளே எல்லா பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறதுக்கு நான் விரும்பலை. கரெக்டாக வந்தாங்க. இப்போ நான் இதை வச்சுட்டு எனக்கு டபுள் டபான் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு குயின் வேணும். சரிங்களா? எனக்கு அந்த குயின் அங்கே இருக்கக்கூடாது, இல்லைனா பான் போகுது. கரெக்டுங்களா? பானை போயிட வச்சிட வேண்டியது தான். அந்த பான் போச்சுன்னா நிறைய பான் வரிசையாக போயிட்டே இருக்குது. அவங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ இந்த பான் எடுத்துடலாமா? இப்போ நான் பானை பிரேக் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுதான். பானை பிரேக் பண்ணக்கூடாது. அவங்க பானை பிரேக் பண்ணி ஆடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்ம ஒன்று பண்ணலாம், பானை பிரேக் பண்ணி ஏதாவது பீஸ் கிடைக்குதோ பார்க்கலாம். இல்லை, இந்த பானை பிரேக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பானை அவங்க பிரேக் பண்ணுவாங்க. இப்போ நைட் அட்டாக்கில் இருக்குது. இப்போ இந்த நைட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ரூக்கை கொண்டு வரக்கூடாது. என்ன பண்ணலாம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இந்த குயின் கொண்டு வந்துட்டு இங்கே வச்சு இந்த சைடு விளையாடலாமா? அது பண்ணலாம்ல. இப்போ மறுபடியும் குயின் இங்கே வந்துடலாம்ல. இங்கே வந்தால் அடிச்சிடலாம். ஏன்னா பான்லாம் வந்து இதில் இருக்குது, ஓப்பனில் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா பான்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்குது. எந்த பீஸுமே வரமாட்டேங்குது அவங்களுக்கு உள்ள. புரியுதா? இந்த பான் வந்தால் தானே அடிப்பாங்க. டாக்டிக்ஸே வராதே. பான் இருந்தால் முக்கால்வாசி டாக்டிக்ஸ் வராது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்களா, இதுதாங்க குவாலிட்டின்றது. கடவுள் பக்தி இருக்கிறவங்க 3 பேர், எங்கள் சித்தி, எங்கள் அப்பா, எங்கள் மாமா.
இவங்களுக்காக நான் விளையாடுற இந்த கேமோட டாக்டிக்ஸு இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பான் ரோல் ஆகும். இந்த சென்டர் பான் ரோல் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். அவங்க அப்படி வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை இங்கே ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் நான் போடணும். எனக்கு அதுதான் வேணும். நான் பான் வச்சுருக்கிறது அவங்களுக்கு புரியல. அவங்க வச்சுட்டாங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு இந்த பான் தேவைப்படுது இல்லையா? இந்த பான் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த ரூக் சும்மா தானே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அந்த பான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பானை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இது இங்கே வச்சுக்கலாம். இப்போ வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அவங்க அடித்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த நைட்டால் அந்த குரூக்கு அடிக்க முடியாது. ஆக்சுவலாக குயினை நம்ம கொஞ்சம் கீழே கொண்டு போவாங்க. அது பின்னில் இருக்குது, அது தப்பு. எனக்கு தேவை வந்து இந்த இடத்துல ப்ரெஷர். ஆமாம், எனக்கு தேவையே வந்து அங்கே ப்ரெஷர் போடணும். ஆமாம், எனக்கு தேவை இந்த பான் தான். இந்த பான் வந்து ரோல் ஆகணுங்க. அந்த டார்க் கலர் பிஷப் விளையாட மாட்டேங்குது பார்த்தீங்களா? இது தாங்க ஹை குவாலிட்டி கேமு. இது வந்து எங்கள் மாமா, எங்கள் அப்பா, எங்கள் சித்திக்காக விளையாடுற கேம். இது மாதிரி இதுதான் ஹை குவாலிட்டி கேம். இப்போ பாருங்கள், அவங்களால பீஸையும் வச்சுக்கிறாங்க, அவங்களால எதுவும் பண்ணவும் முடியல. ஏன்னா எதையுமே அடிக்க முடியாது. பான்லாம் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு எல்லாத்தையும். புரியுதுங்களா? இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க பாருங்கள், டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு. அவங்களால எதுவுமே ஆட முடியல. நான் இதை தான் ரோல் பண்ணுவேன். நான் தான் சொல்கிறேனே, நான் ரோல் பண்ணுறதே இதை தான். அதுக்கு அடுத்தது அவங்க இங்கே வருவாங்க, அதை அடிச்சுப்பாங்க, நான் பானை தள்ளுவேன். இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும். என்னோடய வேலையே இப்போ இது தான். பான் ரோல் ஆகிட்டுருக்கு. அவங்களால முடியல. பிரச்சனை போயிட்டே இருக்கும் அந்த பானை. அந்த பான் போடுற ப்ரெஷரில் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆடுறாங்க. இப்போ என்ன பண்ண வராங்கன்னா, அதை கீழே தள்ளுவாங்க. அடித்தா குயினால் அடிச்சிடுவாங்க. கிங்கு மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும், பான் மேலே போகும். அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த பானை ரோல் பண்ணிகிட்டே வரேன். இதில் இன்னொரு ஒரு காமெடி இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ பாருங்களேன், ரூக்கை கீழே இறக்குவாங்க. இப்போது பிரச்சனையே என்னென்னா, இப்போ நான் இன்னொரு வேலை பண்ணி ஆகணும். அதாவது இந்த பிஷப்பை மேலே ஏற்றிட்டு கிங்கை மேலே ஏற்றிடணும். புரியுதுங்களா? அது ஒன்று நான் பண்ணி ஆகணும். அந்த பிஷப் அவங்களுக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வேறு ஒன்று இருக்குது. இந்த நைட்டும் ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு. நான் பாருங்கள், அது அடிக்கவே இல்லை. அந்த நைட் இன்ட்டு ரூக்கும் அடிக்கலை. அது பின்னில் இருக்குது. ஆனால் அது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அவங்களால இங்கே செக்மேட், அவங்க அந்த குயினை அங்கே கொண்டு போவாங்க பாருங்கள். அதான் செஞ்சாகணும் அவங்க. இப்போ என்னென்னா, நான் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்கிறேன். நான் பண்ண வேண்டியதே என்னென்னா, இந்த நைட் இன்ட்டு பிஷப் அடிக்கணும் இல்லையா? நைட் இன்ட்டு ரூக் அடிக்கணும். நைட் இன்ட்டு ரூக் அடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? குயினை கீழே இறக்கணும் இல்லைங்களா? அதுதானே ஒன்லி சாய்ஸ். குயினை கீழே இறக்கினா இது நல்லமோ. இப்போ நான் நைட் இன்ட்டு ரூக் அடிக்கலாம்ல. இப்போ நைட் இன்ட்டு ரூக் வரும்ல. அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ண முடியும்? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம். ட்ராப் பண்ணிடலாம். பிஷப்பை ட்ராப் பண்ணணும் நம்ம. அடுத்தது பானை தள்ளி வந்துட்டாங்க. அது கரெக்டு.
இப்போ அவங்க அதை அடித்தா நம்ம இதை அடிக்கணும், அதெல்லாம் ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ப்ரெஷர் போடலாம். இந்த பிஷப் மேலே ப்ரெஷர் போடலாம்ல, போடலாமா வேணாமா? பிஷப் மேலே ப்ரெஷர் போட்டால் அது போயிடும், அது இங்கே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த குயினை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு பல பிரச்சனைகள் வருது, அவங்களுக்கு டைம் ஷார்ட்டேஜ் ஆகிட்டுருக்கு. என் ரூக் இங்கே வச்சா பிஷப் பிரச்சனை கொடுக்குது. நம்ம இப்போ இந்த ரூக் எதையாவது எக்ஸ்சேஞ்சும் வாங்கணும். எப்படி எக்ஸ்சேஞ்ச் வாங்கிறது? குயினை கொண்டு போகலாமா அப்படின்னு நமக்கு தோணணும். சரி, இது இப்போ ரூக் ஃபைல் ஓப்பன் பண்ணலாமா? இந்த நம்மளோட ரூக் ஃபைலை ஓப்பன் பண்ணலாமா? இப்போ அவங்க அதை அடிப்பாங்க இந்த பானை. சரி, அவங்களுக்கு 58 நிமிஷம் வந்துடுச்சு. சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணணும். இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம அந்த பானை தள்ளலாம், இது இங்கே வர முடியாது. சரி, இந்த பானை தள்ளலாமா? ஏன்னா இந்த ஃபைல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அடித்தாங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அவங்களுக்கு, இல்லை ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது. அவங்க அந்த பானை அடிப்பாங்க, அந்த பானை அடிச்சிருவாங்க. அவங்க அடிச்சிட்டாங்களா, அதுதான் மெயினாக அடிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம பண்ண வேண்டியது இப்போ என்னென்னா, இந்த ரூக்கை அடிக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. நம்ம என்ன பண்ணலாம், ரூக்கை அடிக்க இதுக்கு இது போட்ட நைட் போயிடுது, அடித்து தான் ஆகணும். நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். அடிச்சிட்டாங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அடித்தா அது வந்து செயின் பான் ஆகுது. அவங்களுக்கு இன்னும் 41 நிமிஷம் போர்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இது அடிச்சிடலாமா? இது அடிக்கலாமா? இந்த பானை அடிச்சிடலாம். சரியா? பானெல்லாம் இப்போ எக்ஸ்சேஞ்ச் வாங்கிட்டே வரணுங்க. இப்போ வந்துடுச்சு, இந்த இடத்துல குயின் வந்துடுச்சு, இங்கே ப்ரெஷர். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த நைட் வந்து அட்டாக்கில் இருக்குது. இந்த நைட்டை எஸ்கேப் பண்ணிவிட்டு போயிடலாம். எந்த இடத்துல எஸ்கேப் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த குயினை கொடுத்து விளையாடலாம். குயினை அட்டாக் பண்ணலாம், குயினை அட்டாக் பண்ணலாம். பானும் அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, இதை அடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் இப்போ பல பிரச்சனைகள் வருது. அந்த டபுள் டு பான் அங்கே இருக்கிறதுனால நமக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது கேமில். அது ஒரு அட்வான்டேஜ். அது இங்கே வந்துடும். ஆனால் அது அடித்தாங்க, எதை அடிச்சிருக்காங்க, பான் அடிச்சிருக்காங்க, செக்கு வந்துருக்கு. நம்ம இதை அடிச்சிடலாம். ஆனால் எதுக்காக ரூக்கை கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ரூக்கை கொடுத்தா என்ன ஆகுது, செக்கு வருது. செக்கு வந்தால் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். மறுபடியும் பிஷப் வச்சு செக்கு வருது. கீழே வந்தால் குயினை வச்சு செக்கு வச்சா நைட்டால் அடிச்சிடலாம். புரியுதுங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி தெரியல. செக்கு வரும், கீழே வரும், அடிக்கலாம், தப்பு இல்லை, அடித்து தான் பார்க்கலாமே. அதை வச்சு தான் செக்கு தருவாங்க. பிஷப் வச்சு தான் செக்கு வருது. நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்துடலாமா? சிம்பிளாக கீழே வந்துடலாம். இவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அதை அங்கே கொண்டு வராங்க. இப்போ இந்த இடத்துல வச்சு செக்மேட்டுன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு குயினை கொண்டு வந்துடலாம். கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரு, ஜெயிச்சாச்சு. புரியுதுங்களா? அதான் எப்பயுமே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அமைதியாக விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட